ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். இது கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஒரு தியரி பார்ட்டு தான். ஸோ ஷேர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் கிளாரிஃபை ஆயிருந்துச்சுன்னா தான் நம்மளால் சம் போட முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் 3 டைப்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இமீடியட் அண்ட் ஃபுல் கன்சிடரேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கன்சிடரேஷன் அப்படிங்கிறதோட மீனிங் தான். இப்போ ஒரு ஷேர் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஷேருக்கான வேல்யூவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி, நீங்கள் எல்லோரும் ஜென்ரல் பப்ளிக். ஸோ நான் ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூவை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இப்போ பாருங்கள், இமீடியட் அண்ட் ஃபுல் கன்சிடரேஷன். என்ன அர்த்தம்? இமீடியட்னா அப்போவே பே பண்ணுறது, அப்போவே அப்படிங்கிறது தான் இமீடியட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் அந்த வேல்யூவை இமீடியட்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான், அந்த ஷேர் வாங்குறதுக்காக கம்ப்ளீட் பண்ணுறது தான் இமீடியட் ஃபுல் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆஃப் 2 type. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் கன்சிடரேஷன். ஸோ கேஷ் கன்சிடரேஷன் இன் த சென்ஸ், இது வந்து நான் கேஷ் கொடுத்து அந்த ஷேரை வாங்க போகிறேன் அப்படிங்கிறத கேஷ் கன்சிடரேஷன் சொல்லுவோம். அண்ட் ஆன் தி அதர் சைட் நான் கேஷ் கன்சிடரேஷன். இது என்ன மீனிங்? அதாவது கேஷ் கொடுக்க மாட்டேன், பட் நான் ஷேர் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறது தான் நான் கேஷ் கன்சிடரேஷன். ஸோ இது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் கன்சிடரேஷன். அட் பார், அட் ப்ரீமியம், அட் டிஸ்கவுண்ட். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இஷ்யூ அட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க, பார் இன் த சென்ஸ் சேம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். பாரோட மீனிங் சேம்ங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupeesனு கம்பெனி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் பப்ளிக்கும் அதே ரேட்டில் சேல் பண்ணுறாங்க, அதாவது பப்ளிக்கும் அதே 10 rupeesக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை இஷ்யூ அட் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன? சப்போஸ் என்னோட கம்பெனியோட நான் வந்து நல்லா கம்பெனியை வச்சுருக்கேன், என்னோட கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து ஹையாக போயிட்டே இருக்குது, என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஹைக் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்னோட கம்பெனியில் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அப்போ நான் 10 rupeesக்கு விற்க வேண்டியதை இன்னும் என்ன பண்ணுவேன், என்னோட ப்ரைஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹைக் ஆகுது இல்லைங்களா, அதுதான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கம்பெனியோட ஷேர் 10 rupeesனு சொன்னேன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கம்பெனியோட ரெப்புடேஷன் அதிகமாக ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா போட்டு என்னோட ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது 10 rupeesக்கு விற்க வேண்டிய ஷேரை எக்ஸ்ட்ரா ஒரு 5 rupees போட்டு ஷேரை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்னா என்னது? என்னோட கம்பெனியோட ரெப்புடேஷன் கம்மியாயிட்டே இருக்குது, அவர்கள் ஏதோ ஒரு லாஸஸ் வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்னோட கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க ஷேர் வாங்குறதுக்கு. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், 10 rupeesக்கு இருந்த ஷேரை ஒரு 2 rupees கம்மி பண்ணி 8 rupees தான் என்னோட ஷேரு அப்படின்னு சொல்லி ஜென்ரல் பப்ளிக்கை இன்வைட் பண்ணுவேன். அதை இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை தான் கேஷ் கன்சிடரேஷன் சொல்லுவோம். அடுத்தது நான் கேஷ் கன்சிடரேஷன். ஸோ நான் கேஷ் இந்த சென்ஸ், இங்கே கேஷை தவிர மற்ற எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆனால் ஷேர் வாங்கியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அக்வசிஷன் ஆஃப் அசட். அதாவது நான் ஒரு அசட்டை வாங்குகிறேன், அந்த அசட்டுக்கு நான் பேமெண்ட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக என்னோட கம்பெனியோட ஷேரு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இல்லையா, எனக்கு கம்பெனியை டெலிவர் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ட்ரக் தேவைப்படுது. ஸோ அந்த ட்ரக்கோட ரேட் வந்து 5 lakh அப்படிங்கிற வேர்த்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ட்ரக்கு டீலர்கிட்ட வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறமா 5 lakh கொடுக்காம அதுக்கு பதிலாக என்னோட கம்பெனியோட ஷேரு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் கேஷ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்னோட கம்பெனியோட ஷேரு கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு தி வெண்டர் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ வெண்டர்னு யாரை சொல்லுவோம்? யார் செல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வெண்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் செல் பண்ணுறவங்களுக்கு நாம் வித்தவுட் கேஷ் ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுறோம். எப்படி? நான் ஒரு பெரிய கம்பெனி இல்லையா, ஸோ எனக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அந்த கம்பெனியும் செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க செல் பண்ணியாச்சு, நானும் அந்த பிஸ்னஸை வாங்கியாச்சு, ஓன் பண்ணியாச்சு. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணாமல் பிஸ்னஸை வாங்கினதுக்கு ஷேராக இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா டு தி வெண்டர் ஆஃப் தி பிஸ்னஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர் டு தி வெண்டர் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டு தி ப்ரொமோட்டர்ஸ் ஃபார் சர்வீசஸ். ஸோ இங்கே ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கார்ப்பரேட் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கணும். கம்பெனிலாம் படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோட்டர்னு யார் சொல்லுவோம்? யார் அந்த பிஸ்னஸ்க்கு ஐடியாலஜியை க்ரியேட் பண்ணாங்களோ, யார் வந்து மாஸ்டர் மைண்டோ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். ஸோ அவர் செஞ்ச சர்வீஸ்க்கு அவரை வேல்யூ பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித்தவுட் கேஷ் நாம் என்ன பண்ணுவோம், அவருக்கு ஷேரை இஷ்யூ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நான் கேஷ் கன்சிடரேஷனில் 3 பார்ட் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் கேடர்,
அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேரில் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற நேம்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ட்டாக பே பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஸ்பெக்டஸ், அதாவது இன்விடேஷன். என்னோடய கம்பெனி இப்படி இப்படி இருக்குது, ஸோ இதில் வந்து நான் இவ்வளோ ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு ப்ராஸ்பெக்டஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. இன்விடேஷன் சொல்லலாம். ஸோ அதுதான் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவோம். அடுத்தது அப்ளிகேஷன் அலாட்மெண்ட். இது எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து 3rd செமஸ்டரில் படிச்சுட்ருக்கலாம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கு. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜை பற்றி எப்படி தெரிஞ்சிருப்பீங்க? நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி தெரிஞ்சிருப்பீங்க? அந்த காலேஜோட வெப்சைட் ஆர் காலேஜோட ப்ரௌச்சரில் உங்களுக்கு அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரேஞ்சு, என்னென்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸையுமே அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து, அதாவது அந்த இன்விடேஷனில் வந்து ப்ரௌச்சரில் இருந்திருக்குமா? ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, காலேஜை வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருப்போம், அப்ளிகேஷன். காலேஜ்க்கு போனோடனே ஓகே இந்தாங்க பிகாம்னா பிகாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? இல்லை, நாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்ம் வாங்கி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி எனக்கு பிகாம் கோர்ஸ் வேணும், எனக்கு பிஎன்ஐ கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். இது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக பேமெண்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது நீங்கள் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாம், பிஎன்ஐ, பிபிஎன் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு செட் ஆனது, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அலாட் ஆனது வந்து பிகாம் அப்படின்னா அது அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக இனிஷியலாக பிகாம் கோர்ஸ்க்காக ஒரு பேமெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா புக்ஸ்க்காக, அடுத்தது வந்து நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த செமஸ்டர் ஃபுல்லாத்துலேயும் பார்ட்டாக பிரித்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட் கால், செகண்ட் கால் அண்ட் ஃபைனல் கால்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக அந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ளே உங்களோட பேமெண்ட்டையும் என்ன பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த செமஸ்டருக்கான பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். சேம் அதே தான் இந்த ஷேர்லையும். ஸோ என்னோடய கம்பெனியில் இவ்வளோ ஷேர் இருக்குது, இவ்வளோ ரேஞ்சு, என்னோடய கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ் எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் ஜென்ரல் பப்ளிக்கை இன்வைட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஷேரோட வேல்யூ எவ்வளோ பார்த்தோம், 10 ருபீஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 10 ருபீஸ் அப்படின்னா நான் அப்ளிகேஷன் போடும்போதே, புக்கிங் பண்ணும்போதே என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 2 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 ருபீஸ் பே பண்ணியிருப்போம். அடுத்தது எனக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்களோட ஸ்லாட் இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு 3 ருபீஸ் பே பண்ணுற சொல்கிறாங்க. ஸோ 3 ருபீஸ் பே பண்ணியாச்சு. அடுத்தது ஃபஸ்ட் கால். அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி, அதாவது கால் இன் த சென்ஸ் அவங்க ஒரு 2 ருபீஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் கால், இன்னொரு 2 ருபீஸ் பே பண்ணுங்கள். அடுத்தது ஃபைனலாக இன்னொரு 1 ருபீ பே பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக 10 ருபீஸ் கொடுத்து அப்போவே ஷேர் வாங்குறத கேஷ் கன்சிடரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்ட்டாக பேமெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷேரை பை பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது 3வது பார்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர் கிளாசிஃபிகேஷனில் வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ அதாவது வித்தவுட் கன்சிடரேஷன்னா என்னென்னு பார்த்தோம், வேல்யூன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ வித்தவுட் கன்சிடரேஷனா வித்தவுட் வேல்யூ ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. எப்படி என்னோட கம்பெனியோட ஷேரை வித்தவுட் வேல்யூவால் நான் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு நான் என்ன பண்ணுவேன், ஷேரில் எப்போல்லாம் என்னோட கம்பெனி ப்ராஃபிட் வருதோ அதில் பார்ட் எவ்வளோ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற பர்சன்டேஜில் நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட்டை பிரித்து கொடுப்பேன். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட்டை நான் என்னோட ப்ராஃபிட் வந்து அதிகமாக நிறைய இருக்குது அப்படிங்கும்போது அதை நான் டிவிடெண்ட்டாகவே கொடுக்காம, அதுக்கு பதிலாக, அதாவது கேஷாக கொடுக்காம அதுக்கு பதிலாக என்னோட கம்பெனியோட ஷேரை நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகேங்களா? வித்தவுட் காஸ்ட் கொடுக்குறேன். அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா போனஸ் ஷேர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கேன் என்னோட கம்பெனி, அந்த கம்பெனியில் ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கேன். நான் அந்த கம்பெனியில் ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1:1 ரேஷியோவில் நான் உங்களுக்கு வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறேன், ஏன்னா நம்மளோட கம்பெனியில் ப்ராஃபிட் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் 10 ஷேர் வாங்கியிருக்கேன், இன்னொரு 10 ஷேர் 1:1 ரேஷியோனா 10 ஷேர் நான் வாங்கியிருக்கேன், இன்னொரு 10 ஷேர் எனக்கு போனஸ் ஷேராக கிடச்சிடும். அப்போ டோட்டலாக நான் எவ்வளோ ஷேர் அந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன்னா 20 ஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எகெயின் இந்த வீடியோவை ரீகேப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதை வச்சு தான் நம்ம இனி ஃபர்தராக கிளாஸஸில் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.